டாஸ்மாகில் 30,000 கோடி கொள்ளை, மணல் பார்த்தீங்கன்னா மணலில் கொள்ளை, எதெடுத்தாலும் கொள்ளை. அவருடைய குடும்பம் இன்னைக்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணியிருக்க, 50,000 கோடி ரூபாய். ஆனால் இவ்வளவுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அரசு அதிகாரிகள் இன்றைக்கு சொல்வதை செய்வதில்லை. நீதிமன்றம் சொன்னால் இந்த அரசு ஏற்று செய்வதில்லை. திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், தீபம் ஏற்ற வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். ஆனால் நீதியரசர் நீதி வழங்குகிறார். 10 பேரோடு போய் போலீஸ் கமிஷனர் அங்கு தீபம் ஏற்றலாம் என்று சொன்னால் இன்னைக்கு தீபம் ஏற்ற முடியாது என்று சொல்லுகின்ற மறுக்கின்ற ஒரு அரசு இந்த காவல்துறை. காவல்துறையை கெட்டு போய்விட்டது. காவல்துறை ஈரல் புறையோடி போய்விட்டது. காவல்துறை தமிழகத்தில் இயங்கவில்லை. காவல்துறை இந்த தமிழக அரசின் ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. ஒரு டிஜிபி கூட போட முடியாத அரசு எப்படி காவல்துறையை கையில் வைத்து சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியும்? சட்டம் ஒழுங்கை முழுவதும் கெட்டுவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகள் மாணவிகள் பள்ளிக்கு போக முடியவில்லை, போனால் திரும்பி வருமா வராதா என்கின்ற ஒரு ஏக்க நினைவோடு இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்கிற இந்த அரசை நாம் தோற்கடித்து ஆக வேண்டும். நிச்சயமாக நீதி வெல்ல வேண்டும்.